ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏர் ட்ராப்ஸ் அப்புறம் ட்விட்டரில் நம்ம தடிச்சு கொடுத்துட்டு அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி 10 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதனால் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. அண்ட் சாரி ஃபார் தட். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாவா நெட்வொர்க் பார்க்க போகிறோம். லாவா நெட்வொர்க் மாடுலர் டெக்னாலஜியில் பில்டு பண்ண ஆர்பிசி பேஸ்டு ப்ராஜெக்ட்டுங்க. ஆர்பிசி அப்படின்னா நம்ம மெட்டாமாஸ்கில் நெட்வொர்க் ஆட் பண்ணும்போது நம்ம ஆர்பிசி என்டர் பண்ணிப்போம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த ஆர்பிசி அந்த பிளாக் செயின்ஸ் ஸ்டோர் வெயிட்டேஜ், அது தாங்களே வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. பட் இவங்க ஆர்பிசி பேஸில் தாங்க ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடுலர் நெட்வொர்க்கில் பில்ட் பண்ணிக்காங்க. இப்போ ரீசெண்டாக மாடுலர் நெட்வொர்க் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சேம் அதே போல் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $15 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபண்டிங்க, பெரிய ஃபண்டிங். நல்ல ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பேஸில் அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணிப்பாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் ஆர்டர் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இன்வைட் கோடு வேணும். என்னுடைய இன்வைட் கோடு உங்களுக்கு கொடுக்குறேன். தென் பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடு கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இதில் கனெக்ட் இருக்கும். அந்த கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வேட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கெப்லர் அப்படின்னா லீப் வாலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 பாயிண்ட்ஸ் இருக்கும். நான் மெட்டாமாஸ்கில் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய வேலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் மெசேஜ் வரும். சைன்இன் மெசேஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தென் ட்விட்டரில் கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸ் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எனேபிள் ஆகிடும். தென் டிஸ்கவுண்ட் எனக்கு ஷோ ஆகுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கோ டு ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் எனேபிள் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆர்பிசிஸ் ஷோ ஆகும். தென் உங்களுக்கு பாயிண்ட்ஸுமே கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிசிஸ் கொடுத்துருக்காங்க. எத்திரியம் நெட்வொர்க், நியர், ஸ்டார்க்நெட், ஈவிமோஸ், ஆக்சலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிசி யூஸ் பண்ணி தான் நம்ம டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எத்திரியம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிட்டு ஆட் நெட்வொர்க் கொடுத்துக்கோங்க. தென் ஆட் நெட்வொர்க் மேனுவலி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எந்த நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பட் நான் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக லாவா எத்திரியம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண ஆர்பிசி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் சைன் ஐடி 1. இது நார்மல் எத்திரியம் தான், பட் ஆர்பிசி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தென் கரன்சி எத்திரியம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோரெலாம் ஆப்ஷன் தாங்க. ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஸ்விட்ச் கொடுத்துக்கோங்க. சேம் உங்களுடைய எத்திரியம் மெயினெட்டில் என்ன பேலன்ஸ் இருந்தது அதே தான் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் எத்திரியம் மெயினெட்டில் டாஸ்க் பண்ணும்போது இந்த லாவா நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக அனதர் ஆட்ராப்புக்கு ஃபார்ம் பண்ணுறது கூட நீங்கள் இப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நியர் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய ஆர்பிசி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு சென்டர் வேலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டர் வேலெட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆர்டர்லி நெட்வொர்க் உடைய ஆட்ராப்பில் பேசியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நோட் ஆர்பிசி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. நியர் மெயின்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆர்பிசி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஆர்பிசி இருக்கும். லியர் டாட் லாவா பில்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஆர்பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் பட்டன் இருக்கும். அந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. தென் அதுக்கப்புறம் சேம் அதே போல் டெஸ்ட் நெட் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சேம் அதே போல் நோடு ஆர்பிசியில் டெஸ்ட் நெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியர் டெஸ்ட் நெட் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்பிசி பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் லாவா நெட்வொர்க் கூடிய ஆர்பிசி செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிசி ஆட் ஆயிடும். டெய்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்டாக் நெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய அர்ஜென்டெக்ஸ் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அர்ஜென்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிரேவோஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டெவலப்பர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேனேஜ் நெட்வொர்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு வெளியில் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெட்வொர்க் லாக்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயினெட் அப்படின்ற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சைன் ஐடியில் SN ஸ்டார்க்நெட் /main அப்படின்ற மாதிரி இருக்கும். அது
மெயினானு தெரியல, நீங்கள் வந்து மெயின் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம காப்பி பண்ண ஆர்பிசி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்பிசியை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க் வந்து கிரியேட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன். மேலே மெயின் நெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எஸ்என் மெயின் நான் வந்து மெயின் நெட்டுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து போயிட்டு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து மெயின் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஸ்டாக் நெட் யூஸ் பண்ணுவீங்களோ சேம் அதே போல் இது வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே மெயின் நெட் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண ஆர்பிசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நார்மலாக ஸ்டாக் நெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதே போல் இதையுமே யூஸ் பண்ணுங்கள். சேம் சிமிலராக தான் இருக்கும், பட் ஆர்பிசி மட்டும் தான் வேறு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இவி மோஸுடைய ஆர்பிசி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுடைய வந்து உங்களுடைய மெயினெட் காஸ்மோஸ் இருக்கும், இங்கே தேர்டில் இருக்கும், மூணாவது இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து 2 இருக்குது இவி மோஸில். இவிஎம் அண்ட் வந்து காஸ்மோஸ் எஸ்டிகே ரெண்டுமே இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காஸ்மோஸ் எஸ்டிகே வந்து சொல்லிவிட்டேன். இதுக்கு வந்து மூணாவதாக உங்களுக்கு இருக்கிற ஆர்பிசி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய லீப் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லீப் வேலட் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து காஸ்மோஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இவிமோஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவிமோஸ் நெட்வொர்க் வந்து ஆட் ஆகிடும். தென் வந்து மெனு பாரை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் மெயின் பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அங்கே டிஃபால்ட்டாக இருக்க ஆர்பிசி டெலிட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண ஆர்பிசி வந்து என்டர் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்மோஸ் எஸ்டிக்கு உடைய இவிமோஸ் ஆர்பிசி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம். சேம் இதே போல் வந்து டெஸ்ட் நெட் வந்து கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட் நெட் வந்துட்டு தேவை கிடையாது, நீங்கள் ஆட் பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து எகைன் லாவா டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இவிஎம்எஸோடைய இவிஎம் ஆர்பிசி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆட் மேனுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நெட்வொர்க் லாக்ஸ் வந்து நேம் வந்து இவிமோஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆர்பிசி வந்து நம்ம காப்பி பண்ண ஆர்பிசி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. செயின் ஐடி வந்துட்டு 9001 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கரன்சி ஆப்வியஸ்லி இவிமோஸ் தான், அது வந்து கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ப்ளோரர் வந்து ஆப்ஷனல் தான். தென் அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு டெய்லி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம் அமௌண்ட் வந்து $1 அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறது, இந்தமாரி சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெய்லி பாயிண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் நெட் இருக்குது, சேம் அதே போல் யூஸ் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இதுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆர்பிசி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு லீப் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்எல்ஆர் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்கும், அது வந்து ஸ்விட்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து மெனு பார் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கஸ்டம் மெயின் பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த பழைய ஆர்பிசி வந்து டெலிட் பண்ணிட்டு புது ஆர்பிசி ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இதையும் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களால் ரெஃபர் மூலமாகவும் பாயிண்ட்ஸ் ஏர்னிங் பண்ணிக்க முடியும். இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களால் ரெஃபரால் மட்டும்தான் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் என்னுடைய ரெஃபர் யூஸ் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ண அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நெட்வொர்க் ஆர்பிசிஸ்லாம் கிடையாது. சில நெட்வொர்க் ஆர்பிசி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நிறைய காஸ்மோஸ் எஸ்டிகே இவிமோஸுடைய இவிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வரதான் போகுது ஃப்யூச்சரில். வரும்போது நான் வந்து அப்டேட் பண்ணி வரேன். நம்மளுடைய பேஜை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நோட் ரன்னிங் வந்து வரதான் போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நோட் ரன்னிங்கும் என்னுடைய லேப்டாப் ஒத்துழைச்சது அப்படின்னா நான் வந்து நோட் ரன்னிங் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் வந்து ஆர்பிசி கிரியேட்டர்ஸ்க்கும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆர்பிசி கிரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா அவங்களுடைய டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.